சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 29/4/2025 செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 16ஆம் நாள், துவிதியை திதி மாலை 5:31 வரை, கிருத்திகை நட்சத்திரம் இன்று மாலை 6:27 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அல்லது அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது என்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு வாரமாகவே கொஞ்சம் குழப்ப நிலைமையில தான் நிறைய பேர் இருந்து வந்தீங்க. சந்திரன் அப்படி ஒன்று நல்ல அமைப்புகளில் இல்லை. எல்லாம் அப்படியே அமாவாசை ராகு கூட சேர்ந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு வாரமாகவே, குறிப்பாக ஒரு 6 நாளாகவே மேஷராசிக்காரர்களில் பல பேருக்கு நிதி நிலைமை சரியில்லை, உடம்பு நல்லா இல்லை, மனசு நல்லா இல்லை. இவங்க எல்லாருக்குமே இப்போது குருச்சந்திர யோகம் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டு விட்டதால் இனிமே பணவரவு நல்லா இருக்கக்கூடிய பிரச்சனை. போன வாரம்லாம் யார் யார் நம்மளை திட்டினாங்களோ, யார் யார் நம்மளை ஒரு மாதிரி இல்ட்ரீட்டாக பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் சமாளிக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய தன்மை. அலுவலகத்தில் கொஞ்சம் நிம்மதியான சூழல், வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புன மேஷராசிக்காரர்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய தன்மை மற்றும் குடும்பம் நிம்மதியாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம் இனிமேல் நல்லா இருக்கும். குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இனி எதுவும் பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது. இனியெல்லாம் சுகமே என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் உச்சம் என்கின்ற குருச்சந்திர யோகத்தோடு அமைந்திருக்கின்ற சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. அந்தஸ்து, கௌரவம், ஒரு உயரத்தில் வரக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உள்ளுக்குள்ளேயே ஏகப்பட்ட திறமைகளை ஒளித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்னும் ஒரு நல்ல விதமான வாய்ப்புகள் கிடைத்து அதை அப்படியே முன்னேற்றமாக நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. ஒரு 4 பேர் கூடக்கூடிய இடங்களில் ஒரு கூட்டத்தில் தனித்து தெரியக்கூடிய அமைப்புகள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி என்னங்க உங்கள் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுதுங்களே, சமீபத்தில் என்ன அப்படி என்னங்க என்கின்ற மாதிரியாக உங்களை ஒரு நல்ல விதமாக நலம் விசாரிக்கக்கூடிய அமைப்புகளும் வாய்ப்புகளும் வரக்கூடிய ஒரு சிறப்பான புத்துணர்ச்சி மிக்க நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2 சுபர்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாங்க இல்லையா, மனசுக்குள்ள ஒரு 1000 யானைகள் புகுந்த மாதிரி ஒரு பலம் வரக்கூடிய அமைப்புகள், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள். குறிப்பாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பெண்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல 10 குடையவரும் 2 குடையவரும் சேர்ந்து விரயத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். அதே நேரத்தில் ஏற்றுமதி, இறக்குமதி போன்ற தொழில் அமைப்புகள் மற்றும் வெளிநாடு, வெளிமாநிலத்தில், எப்போவுமே தமிழ்நாட்டில் தாய் தமிழகத்தில் பிறந்து வெளியில் இருக்கிறேன் அல்லது பிறந்த நாடு வேறு, வேறு நாடு வேறு, மாவட்டம் தாண்டி மாவட்டம் இருக்கிறேன், பூர்வீகத்தில் இருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இடம் விற்று இடம் நகர்ந்து இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த நாளும் நாளைய நாளும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். மாணவர்களுக்கு ஒரு இனிய நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாடுகளுக்கு போய் படிக்கக்கூடியது, வெளி மாநிலத்தில் போய் செட்டில் ஆகக்கூடியது, தூர இடங்கள்லேருந்து நல்ல தகவல்கள் வராமல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அதாவது தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியது, இந்த மாதிரியான வெளிநாட்டு தொடர்புகள் இருப்பவர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. அதே மாதிரி விசா கிடைக்காமல் இருப்பவர்கள், பாஸ்போர்ட் கிளியரன்ஸ் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கும் அதற்கான அனுமதிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் என்ன மட்டும் அனுப்பவே மாட்டேன்றாங்க, நான் தாங்க உண்மையிலே ஃபிட்டான ஆள், அதுக்கு தகுதியான ஆள், ஆனால் என்னை விட தகுதி குறைவானவர்கள் எல்லாரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்பவர்களுக்கு கூட இந்த வாரத்திலேயே அனுமதிகள் கிடைக்கக்கூடிய யோக ஆரம்ப நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வளர்பிறை அமைப்பு மற்றும் உச்சம் என்கின்ற அற்புத துவக்கம் ஏற்படுகின்ற நல்ல ஆரம்ப நாள் இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சிருச்சுன்னே, ஆனாலும் போன வாரம் ஃபுல்லாக ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க கடுமையான குழப்பத்தில் இருந்தீங்க. ஏன்னு சொன்னால் உங்களுடைய ராசிநாதன் அப்படியே சனி ராகுவோட சேர்க்கை, அதுக்கப்புறம் அமாவாசை, இந்த இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பலன்னு வெளியே வந்திருக்கிறார். சந்திரனுடைய இயக்கத்தை பொறுத்துத்தான் உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை முழுமையாக வைத்துத்தான் உங்களுடைய கடகராசிக்காரர்களுடைய பெரும்பாலான செயல் நடவடிக்கைகள் இருக்கும். ஏன்னா சந்திரன் தான் உங்களுடைய ராசிநாதன். சீக்கிரமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சந்திரனுக்கு உண்டு. 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாதிரியா இருப்பீங்க, 2 நாளுக்கு ஒரு தடவை வேற மாதிரி இருப்பீங்க. இந்த மாதிரியான குணங்கள் தான் கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு உண்டு. ஆக இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்துல ராசிநாதனும் யோகாதிபதியும் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு நிலைமையில இனிமேல் கவலையே இல்லைங்க, நல்லா ஆயிடுவாங்க, ஒன்றும் கவலை இல்லைங்க, சுதாரிச்சிட்டங்க, எந்திரிச்சிட்டங்க என்கின்ற மாதிரியான தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல யாராக இருந்தாலும் இருக்கக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் குருச்சந்திர யோகம் சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கல்வி, கேள்வி மேன்மைகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோகம். அதே நேரத்தில் சந்திரனுடைய பால், மாடு, கன்றுகள் போன்றவைகளை வைத்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கும் இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. மண்ணை நம்பினார் கெட்டு போக மாட்டார் அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்கிற அளவுக்கு பரவாயில்லை. இன்றைக்கு புதுதாக சில உத்திகள்லாம் வந்திருக்கின்றன. புதிய விதைகள், புதிய வகைகள், புதிய அமைப்புகள், நிலத்தை இப்படி பண்படுத்தலாம் என்பது போன்ற அமைப்புகளில் அப்டேட் ஆகி அப்படியே விவசாயிகள், விவசாய பெருமக்கள் எல்லோருமே ஓரளவிற்கு குறிப்பிட்ட வகையில் இந்த வருஷம் சம்பாதிக்கலாம் என்கின்ற நம்பிக்கைக்கான துவக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு போட்டியாளர்களிடமிருந்து வந்த தொல்லைகள்லாம் ஒழியக்கூடிய அமைப்புகள், கிளைகள் திறப்பதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய தன்மைகள் என பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மேற்படிப்பு படிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சிகளை கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்த இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இனிமேல் மேற்படிப்பு படித்தா தான் நம்ம முன்னேற்றம் என்கின்ற புதிய ஞானோதயம் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி குருவோடு சேர்ந்து புதிய உச்சத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தொட்டது துலங்கக்கூடிய நாளாக கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படியே செழிப்பு உண்டாகக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. லாபம் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, எண்ணங்கள் சீராக இருக்கக்கூடிய அமைப்பு என அடுத்தடுத்த நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இருக்கும். மற்றவர்கள் உங்களை மதிக்க மாட்டேன் என்கிறார்களே என்கின்ற மனக்குழப்பத்தில் இருந்தவர்கள், இத்தனை திறமை இருக்கிறது, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நல்லா தான் பண்ணுறேன், ஆனாலும் அடுத்தவர்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்களேன்ற மாதிரியான தோல்வி மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வெற்றிகள் கை எதிரே, கண் எதிரே, கையிலேயே கிடைக்கும் என்பதற்கான ஆதார சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தந்தை வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். 50 வயது மேற்பட்டவர்களுக்கு தெய்வ திருப்பணி, அதற்குடைய கைங்கரியம், சிவ தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற ஒரு அவதார திருவுருக்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். வளர்வரையாக இருந்தாலும் கூட அவர் இன்னும் பூரண அமைப்பில் வந்துடல. அதே நேரத்தில் அவர் குருவோடு சேர்ந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல தன்மை. என்ன ஒன்று, மனசு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். இன்னும் அமாவாசையிலிருந்து விலகி 2 நாள் தான் ஆச்சு. அப்போ முழுமையாக இல்லாத இந்த சந்திரனால் என்னென்னா முடிவெடுக்க திறனற்ற மன அமைப்புகள் இருக்கும். ஆகவே குழப்பத்தில் இருப்பீர்கள். எந்த விதமான முடிவுகளையும் இப்போது எடுக்காதீங்க. சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க அந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது எப்போது வேண்டுமானாலும் இந்த சோஷியல் மீடியா அமைப்புகளில் மனதை பறிகொடுத்தவர்கள், அதில் வருகின்ற அமைப்புகளை, செய்திகளை அப்படியே முழுதாக நம்புபவர்களுக்கு இன்றைக்கு ஏதாவது ஏமாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒன்றும் சொல்லுவேன், சைபர் கிரைம் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஃபோனை திறந்தாலே ஃபேக் கால்ஸ் வருது, எஸ்எம்எஸ்ஸை பார்த்தாலே இதை அடுத்து அதை அழுத்து அப்படி இப்படின்ட்டு டக்குன்னு அழுத்துனா பணம் போய் விடுமே அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை அமைப்புகளும் வருகின்றன இல்லையா. இந்த மாதிரியான ஓடிபி சொல்லுங்கள், அந்த லிங்க் அழுத்துங்க, இந்த லிங்க் அழுத்துங்கன்றதில் பெரியவர்கள் ஒரு 50-60 வயது கடந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். பண விவகாரத்தில் யாரையும் நம்பாதீங்க. அக்கம் பக்கம் இருப்பவரை நம்புவது, தெரியாதவர்களை நம்புவது என்பது போன்ற ஏடிஎம்மில் இன்னொருத்தரை பணம் எடுக்க சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சந்திரன் 7ஆம் இடத்துல, பாக்கியாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். குருவோடு இணைந்து குருச்சந்திர யோகம் இன்றைக்கு ஏற்படுகிறது. கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகள் கூட குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழலாம் என்கின்ற சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்திலிருந்து ராசியை 2 சுபர்கள் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு மாதிரியான புத்துணர்ச்சி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். உறவுகள் கை கொடுக்கும், நட்புகள் கை கொடுக்கும். என்னங்க உறவுகள் கை கொடுக்குன்றீங்க, நான் தான் உறவுக்கு போய் கை கொடுத்தேன், திருப்பி கூட அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க என்கின்ற அளவில் ஒரே மாதிரியான ஒரு வேதனை அமைப்புகளோடு சொந்தக்காரர்களை பற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் நல்விதமாக அறிமுகப்படுத்தக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம். இளைய பருவத்தினருக்கு ஒரு திருநாளாக இந்த நாள் அமையும். உங்களுடைய உண்மையான உள்ளத்தினை நேர்மையான முறையில் எதிர்த்தரப்பினரிடம் தெரிவித்து சம்மதம் வாங்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் உச்சனாகி குருவோடு சேர்ந்திருக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் ஒரு 10 நாள்லேயே உங்களுக்கு குருமாற்றம், குருப்பெயர்ச்சி ஏற்படுகிறது. இந்த குருப்பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு கடந்த 10-11 மாதங்களாக ஒரு வருஷமாக உங்களுக்கு இருந்து வந்த கடன் தொல்லை, நோய் தொல்லை, எதிர்ப்பு தொல்லைகளை அப்படியே விளக்கக்கூடிய அமைப்புகள். அதுவும் தனுசு ராசிக்காரர்கள் வயதுக்கேற்றாற் போலையும் பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போலையும் உண்மையில் இப்போ நான் சொன்ன அந்த ஒரு வருஷமாக கடன் தொல்லையிலையோ எதிர்ப்பு தொல்லையிலையோ நோய் தொல்லையிலையோ கொஞ்சம் அவதிப்பட்டீங்க என்பது தான் உண்மை. ஆஸ்பத்திரிக்கு போகவே மாட்டேன், என் உடம்பு இரும்பு மாதிரி கல் மாதிரின்னு சொன்னவங்கள கூட ஒரு டக்குன்னு ஒரு தடவை போய் டாக்டரை பார்த்துட்டு வர வச்சிருச்சு இந்த போன வருஷம். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய, எதிர்ப்புகள் அப்படியே தணியக்கூடிய, எது செய்தாலும் இனிமேல் திருப்தியாக இருக்கும் என்கின்ற மாதிரியான கௌரவம் கூடக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையுங்க. உண்மையில் 15 நாளைக்கு அப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் குரு பயிற்சி என்றாலும் கூட அந்த குருவின் மாற்றம் வரக்கூடிய ஒரு 10 நாட்களுக்கு முன்பாகவே ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு வந்துவிடும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் பஞ்சமஸ்தானத்தில் உச்சனாகி குரு ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. மனைவியின் மூலமாக அதிர்ஷ்டங்கள், கணவரின் மூலமாக அதிர்ஷ்டங்கள், வாழ்க்கை துணைவரின் மூலமாக யார் என்பது அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புகள் என கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இன்னார் தான் இவர் தான் கணவர், இவர் தான் மனைவி என்கின்ற மாதிரியாக அவரிடமிருந்து ஏதாவது நல்ல தகவல்கள், உறுதி தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு. தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல். சில பேருக்கு புனிதமான புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய, வாழ்க்கையில் பிறந்ததே ஒரு நல்ல குழந்தைகளை பெற்று அவைகளை நன்றாக வளர்த்து இந்த மாதிரி அப்பா அம்மா இருப்பாங்களான்றதை அவங்கள நினைக்க வைக்கிறதுக்கு தான் என்பது தான் உலகத்தில் மனிதனாக பிறந்தவருடைய தாத்பரியம் என்பது தான் நம்முடைய மூல அமைப்புகள் எல்லாமே சொல்லுகின்றன, பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களில் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அமைப்புகள் இருக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. தகப்பனாக தாயாக இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகள் கட்டுப்படுகின்ற நாளும் இந்த நாளாக இருக்கும். குழந்தைகள் பெரியவர்களுடைய கஷ்டத்தை ஏற்றுக்கக்கூடிய, கஷ்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு 4-2 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி இருக்கின்ற அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி உச்சனாகி 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டிற்காகவோ வாகனத்திற்காகவோ தாய்க்காகவோ தன்னுடைய சுகத்திற்காகவோ கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆனால் கடன் வாங்கினாலும் அது நல்ல கடனாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி இன்றைக்கு குருவோடு இணைந்து சுபத்துவத்தை அடைகிறார். அப்போ சுபத்துவமான 6ஆம் அதிபதி என்ன கொடுப்பார்? சுபக்கடன்களை கொடுப்பார். சுபக்கடன்கள் என்பது என்ன? வீடு வாங்குறதுக்கு தைரியமாக கடன் வாங்குறது. இது வரைக்குமே ஒரு நிரந்தரமான உத்தியோகம் இல்லை, நிரந்தரமான வருமானம் இல்லை. நான் ஹவுசிங் லோன் போட்டு எப்படி மாதம் கட்டுறது, நான் வண்டி வாங்கி எப்படி மாதம் கட்டுறது, இவங்க எல்லாருக்குமே போன ஒரு வாரமாகவே கொஞ்சம் லேசாக ஒரு தைரியம் வந்துருச்சு. பரவாயில்லைங்க, எனக்கும் கூட நல்லது நடக்குதே, நான் கூட ஒரு நல்ல சம்பளம் எதிர்பார்க்கலாம் போல தெரியுதே என்கின்ற மாதிரியாக கடன் வாங்கினால் பரவாயில்லை, இனிமேல் கட்டிவிடலாம், அந்த கடன் வாங்குவது நல்லதுக்காகத்தான் இருக்கும் என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வந்திருக்குதுங்க. 4ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி உச்சனாக இருப்பது என்பது ஒரு நிலையில் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நல்லதுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் நமக்கு ஒத்துக்கொள்ளாத நம்முடைய சம்மதம் என்று எப்படி இருந்தாலும் இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த
தாயார் கூட நம்முடைய கருத்திற்கு ஏற்றவாறு அப்படியே அனுமதிகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 3ஆம் இடத்தில் குருவோடு சந்திரன் சேர்ந்திருக்கின்ற குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நாள். புகழ் பெறக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். உங்களுடைய பெயர் புகழ் கீர்த்தி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்தந்த மீனராசிக்காரர்கள் அந்தந்த வயதுக்குடையவர்கள் அவங்களுடைய வீடு, தெரு, அலுவலகம் இந்த மாதிரியான உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல ஒரு சிலர் உலக புகழ், மாநில புகழ், தேசிய புகழ் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அற்புத நல்ல நாளுங்க இன்னைக்கு. 3ஆம் இடத்துல இந்த கிரகம் உச்சமாக இருப்பதும் 3ஆம் அதிபதி உச்சமாக இருப்பதும் அந்த பரிவர்த்தனை அமைப்புகள் நடப்பதும்ன்றது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய இந்த விஷயங்கள் ஒரு பரிசோதனை முயற்சி நல்லா இருந்ததுங்க, ரிசல்ட்டு நல்லா வந்ததுங்க, நீங்கள் டக்குன்னு புதுசாக இதை ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த விஷயத்தை இப்படி திசை திருப்பி இருக்கிறீங்க, நல்ல புத்திசாலியாக நீங்கள் இருக்கிறீங்க என்கின்ற மாதிரியாக அப்ரிஷியேட்டுன்னு சொல்லப்படக்கூடிய மற்றவர்கள் உங்களை அங்கீகரிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு மாதமாக இருந்து வருகின்ற சில பல குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு நல்ல அறிமுகங்கள், புதியவர்கள் அறிமுகமாகக்கூடிய சூழல்கள் ஏற்படுகின்ற நல்ல நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன் லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒரு புதிய நல்ல விதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ஐயா, அந்த பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் கூட வேலை செய்கிறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா வேலையில் இருக்கிறாரு, திடீர்னு அவருக்கு சொந்த ஊர் பாசம் வந்துடுது. சொந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலங்கள், சொந்த ஊரில் இருக்கக்கூடிய தந்தை தாயுடைய பூர்வீக இடங்கள், விவசாயத்தில் மேலே ஆர்வம் வந்துடுது. விவசாயத்து மேலே ஆர்வம் வந்தால் வேறு மாதிரி வருது. கசப்பு உரங்கள்னு சொல்லப்படக்கூடிய இன்றைய காலகட்டத்தினுடைய செயற்கை உரங்கள் எதுவும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன இயற்கை உரங்கள் வாயிலாக இயற்கை அமைப்பாகவே இந்த ஆர்கானிக்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இப்போ ஒரு புதிய மார்க்கெட்டாக வந்துக்கிட்டு இருக்கே. ஆர்கானிக் முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறி, ஆர்கானிக் முறையில் அதாவது இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட இந்த நெல், இந்த விஷயம், இந்த அமைப்பு, இது மாதிரியான ஒரு காய்கறிகள், பழங்கள் என்பது போன்ற விவசாயத்தில் இப்போ சில பேர் ரொம்ப நல்லா முன்னேறிக்கிட்டு வர்றாங்க. நல்லா வேலை பார்த்த வேலையை கூட விட்டுட்டு விவசாயத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெரிய சக்ஸஸில் இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றி வாழ்வது, நல்ல வேலையை விட்டுட்டு திரும்ப கிராமத்தில் அந்த விவசாயம் பண்ணக்கூடிய சூழல்கள்லாம் எப்படிங்க இருக்கும், அவருடைய ஜாதகத்தை எப்படிங்க இருக்கும்னு சொல்ல முடியுங்களான்னு கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த ஆர்கானிக் என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை விவசாயத்திற்கு பொதுவாகவே விவசாயத்திற்கு சனியும் சொந்தக்காரர். ஆனால் அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடிய, அதீதமாக குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகளை பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் தான் அந்த இயற்கை விவசாயத்துக்கு காரணம். சனி தான் சேத்துல இறங்கி அப்படியே காலை வைக்கக்கூடிய ஒரு கிரகம். உண்மையை சொல்லப்போனால் உழவர், அந்த விவசாய பெருமகன் சேற்றில் கால் வைக்க முடியவில்லை என்றால் நம்ம சோத்தில் கால் வைக்க முடியாதுன்னு அந்த காலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அத்தகைய அமைப்பில் ஒரு மண்ணை நேசிக்கக்கூடிய தன்மை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரரான சனி எந்த அளவிற்கு சுபத்துவமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்குங்க. இரண்டாவதாக இன்னொரு கிரகம் இந்த மாதிரியான ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு சந்திரனுங்க. இந்த சனியும் சந்திரனும் பங்கமில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளில் அவர் இந்த செயற்கை உரங்கள் அது இதெல்லாம் பண்ணாமல் நேச்சர், இயற்கையை புரிந்து கொள்பவராகவும் இயற்கையோடு ஒன்றி வாழ்பவராகவும் இயற்கை விவசாயத்தை செய்யக்கூடியவராகவும் அவர் இருப்பார். ஆனால் இடையிலே ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்கள், அதில் அவங்க பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, இயற்கை விவசாய பொருட்களை விற்கிறாங்க, ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை விட இதில் அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது. இந்த சக்ஸஸ் அமைப்புகளுக்கும் சனிக்கும் சம்பந்தம் இல்லைங்க. நீங்கள் இயற்கை விவசாயத்தை நீங்கள் செஞ்சாலும் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது 10ஆம் பாவகம்னு சொல்லப்படக்கூடிய தொழில் பாவகத்தோடு தொடர்பு கொண்டது. அதே நேரத்தில் தசாபுக்தி அமைப்புகள் நல்லா இருக்கணுங்க. ஒருத்தர் வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ணுறாருன்னா அவருக்கு 5, 9, 1 என்று சொல்லப்படக்கூடிய யோக தசாபுக்திகள், சுபத்துவமான தசாபுக்திகள் கண்டிப்பாக நடக்கணும். அப்போ தான் அவர் நிரந்தர வேலையை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு விவசாயம் முதலில் எடுத்தவுடன் பலன் கொடுக்காமல் நிதானித்து பலன் தரக்கூடிய விவசாய அமைப்புகளில் கண்டிப்பாக வருவார். ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் சனியோ சந்திரனோ அல்லது சனியும் சந்திரனும் இருவருமோ இணைந்தோ அல்லது தனித்தனியாகவோ சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு ஆர்கானிக் விவசாயம் என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை விவசாயத்தின் மீது கண்டிப்பாக நாட்டம் ஏற்படும். அந்த இயற்கை விவசாயம் அவருக்கு தொழில் ரீதியாக கை கொடுக்குமா என்கின்ற அமைப்பை நீங்கள் பார்க்க போவீர்களேயானால்
10ஆம் இடம் 2ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய தொழிலாக விவசாயத்தை செய்யக்கூடிய அமைப்பு. அதன் மூலமாக வருமானத்தை, பணத்தை வாங்கி பெட்டியிலேயோ பேங்க்லேயோ போட்டு தானங்களே ஆகணும். அந்த பணத்தை பெட்டி, பேங்க் போன்றவைகளை 2ஆம் பாவகம்னு சொல்லப்படக்கூடிய தனபாவகம் தானே குறிக்குது. அப்போ அந்த 2 10ஆம் இடங்கள் வலுவாக இருந்து யோக தசாபுக்திகள் நடக்கும் பொழுது நீங்கள் கேட்ட மாதிரி வேலையை விட்டுட்டு விவசாயத்தில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அமையுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.